திராட்சை செடி மேல போய் வளர்ந்து ஆமென் திராட்சை மேல தொங்கணும்னா கனிகளை கொடுக்கணும்னா நல்லா டேஸ்டா கிடைக்கணும்னா ஆமென் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நிலைத்திராவிட்டா தானாய் கனி கொடுக்க மாட்டார். இயேசுடைய ஆலயத்துக்கு வராம உனக்கு எந்த அற்புதமும் நடக்காதுங்கிற. ஆமென். ஜெபிக்காம கர்த்தர் கூட பேசாம ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் கூட பேசினா திருடன் திருடிட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஜெபிக்கலனா ஆமென் ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை நமக்குள்ள கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆமென். ஆலயத்துக்கு வர முடியலனா அவன் ஏதோ ஒரு காரியத்தை கட் பண்றான். ஆமென். இயேசுவை மறக்கடிக்கிறான். திருடனுக்கு ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். நல்ல மைண்ட் அப்படியே எண்ணங்களை சிந்தைகளை சலவை செஞ்சு ஆமென் துவைச்சு ஆமென் என்ன செய்யணும், நம்ம தான் வாஷ் பண்ணிக்கணும். அந்த இங்க தான் இருக்கு. அந்த வாஷ் பண்றது, அந்த சோப்பு போடுறது எல்லாம் கர்த்தர் உன் கையிலேயே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆமென். என்னில் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் இயேசுவை பிடிக்கலனா ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடையாதுங்க. ஆமென். தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டாம். உலகத்தை பிடிச்சோம்னா கண்டிப்பா நடுத்தரவுல நிற்போம். அதனால எண்ணில் நிலைத்திருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க மனசில் வைக்கிற அன்பு, பணத்தின் மேல் வைக்கிற அன்பு, ஆமென் நாளைய தினத்தை குறித்து எண்ணுகிற எண்ணங்கள் ஆமென் அந்த சூழ்நிலையில மாத்திக்கீங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஏன்னா அவர் பேஸ். ஆமென். அந்த கட்டணம் நிக்கிறதுக்கு எதுக்கு? பேஸ் முக்கியம். ஆமென். உன்னுடைய வாழ்க்கை நிக்கிறதுக்கு ஆண்டவர் முக்கியம். ஆமென். உலகம் சொல்லும், உலகம் நெகட்டிவா தான் எப்பவுமே பேசும். ஆமென். தக்காளி விலை 200 ரூபாய் ஏறிச்சு, அடுத்தது 500 ஆயிரம் அவன் பேசுவான். ஆமென். ஆனா நீ பேசணும், இயேசுவின் நாமத்தில் தக்காளி விலை 5 ரூபாய் குறையணும். ஞானிகளை பைத்தியமாக்கணும் நீ. அவன் வார்த்தையை ஆமென் அவனே வாபஸ் வர வைக்கணும். தானியேல் அப்படிதான் செஞ்சான். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறாங்க, பெரியவரா காமிக்கிறாங்க. உலகத்துல பெரியவரா காமிக்கிற ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கும்னு சொன்னோம். இந்த வறட்சி மாறும்னு சொன்னோம். இந்த பஞ்சம் மாறும்னு சொன்னோம். ஆமென். என் வார்த்தையினால மாறும்னு சொன்னோம். அடிச்சு சவாலுன்னு சொல்ல. ஆமென். நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு அடிச்சு சொல்ல. ஆமென். பயந்துக்கிட்டே சொல்லாத. இருமணமனோடு தன் வழியை நிலையேற்றும். ஆமென். நீ இயேசுவோட பிள்ளை. பயந்துக்கிட்டு இருக்காத எந்த விஷயத்துக்கும். உன் ஓனரா இருந்தாலும் சொல்ல நடப்பீங்க. அவர் ஒரு பிரச்சனை சொல்லுவாரு, இல்ல உன் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை சொல்லுவான், உன் சொந்த பந்தம் ஒரு பிரச்சனை சொல்லுவான். ஆமென். ஏன்னா உன்னை கர்த்தர் தீர்க்கதரிசி வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசினா முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்றா தீர்க்கதரிசி. உன் தாயின் கருவிலிருந்து நீ வெளியே வரும்போது கர்த்தர் தீர்க்கதரிசி தான் அழைச்சு கொண்டு வந்தார். ஆமென். அப்ப உன் வார்த்தைக்கு பவர் இருக்கு. ஆமென். இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம வந்திருக்கா, இன்னுமே யூஸ் பண்ணு. வேலை செய்யற இடத்துல யூஸ் பண்ணு. உன் ஓனர்கிட்ட யூஸ் பண்ணு. ஆமென். ஊழிய செய்ய போறதுல யூஸ் பண்ணு. வியாதியில் படுத்த படுக்கையில் கிடைக்கிறவன்ட்ட யூஸ் பண்ணு. அந்த வார்த்தையை எழுந்து நடப்பா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லு. ஆமென். அப்படி சொல்ல பவுல் பேதுருவன் போயிட்டு ஆலயத்துல நிக்கப்படுது. ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கான். அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்லி கேட்கறாங்க. அவன் கேட்கறான், ஏதாவது என்னப்பா இப்படி பாக்குறேன், என்ன ஏதாவது பிச்சை பிடிங்க வந்து வெறும் கையோட இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பாக்குறான். ஏடா இது கையில எதுவுமே கொண்டு வரல, நம்மளோட பெரிய பிச்சைக்காரங்களா கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். இவன் என்ன செஞ்ச போன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம். அந்த முடவன் சப்பானி பாட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே பேர் வெளிச்சு வெள்ளிய பொண்ணுங்க நான் கொண்டு வரல. ஆமென். அதெல்லாம் உலகத்துக்கு அல்லேலூயா. நான் இயேசு என்ற நாமத்தில் வந்திருக்கிறேன். அவருடைய வல்லமையை எழுந்து நட அப்படின்னா துள்ளி குதிச்சு ஆலயத்துக்கு ஒரே ஓட்ட ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். ஓ மூலியமா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஓ மூலியமா அற்புதங்கள் நடக்கணும். ஆமென். நீ யாருக்கு அற்புதம் செய்ய அவன் ஆமென் 16,000 பேரை தொட்டுவான். ஒருவன் 1000 பேரை தொட்டுவான். நீ ரட்சிப்பு நடத்தி ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறீனா இந்த உலகத்தையே அவன் கலக்கிறவன் நாய் மாறுவான். அப்படி சொல்லு. ஆண்டவர் சொல்ல என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வானா உலகத்தை கலக்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ இல்ல, நீ ரட்சிப்பு நடத்துற பத்தியா அவன் செஞ்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல நான் பார்த்து ரட்சிப்பு நடத்துறேன், இவன் எனக்கே ஆப்பு வைக்கிறான் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல அப்படிதான். யாரெல்லாம் ரட்சிப்பு நடத்தணும் அவன், ஏன்னா அவனை கத்துறன அவன் உண்மையானவன், அவன் இறுதி உண்மையான அவன் ஊழியம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆதியில இருந்து அன்பை நீ விட்டு ரட்சிப்பு நடத்தவன் நீ விட்டுட்டீன்னா அவன் மேல போதாமையே தான் இருக்கும். அப்படிதானே? இப்ப என் கூட இருந்தவங்க என்ன என் சொந்த பந்தங்கள் தான் ரட்சிப்பு நடத்தினாங்க. அதெல்லாம் பயங்கர பல மணி நேரம்
வாங்கிக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு ஆமென் அல்லேலூயா இப்படி வாழ்ந்துக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை மட்டும் ஒருத்தர் செய்யல. தேவன் சொல்லி பாப்பா எத்தனை மரணங்கள் நம்ம வீட்டுல 3 மரணங்கள் 3 மரணங்கள் நினைச்சு வாலிப பையன் 20 வயசு பையன் ஆத்து குளிக்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஆமென் அவனை அப்படியே சொல்லல அப்படியே உள்ள இழுத்துச்சு. அவனை காப்பாத்த போவான் இன்னொருத்தன் அவனும் உள்ள மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்த போவான் இன்னொருத்தன் அவனும் மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல 4 பேர் செத்தாங்க. ஒரு ஆளு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாததுக்கு இன்னைக்கு எத்தனை வழிகளை இன்னைக்கு பிசாசு கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் திருடிக்கிட்டு இருக்கா பாருங்க. திருடவும் கொல்லவும் வர்றான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு சித்தமான காரியத்தை செய்யாதனால இன்னைக்கு குடும்பமே சிறந்து போய் கிடக்குது. இன்னைக்கு பாருங்க என் பிள்ளைய போய் ஊழியத்தை கொடுத்துட்டேன். ஆண்டவர் எடுத்துக்கிட்டு பணமா எடுத்துக்கங்க, எதுவுமே எடுத்துக்கங்க. ஆமே அநேக பலவீனங்களோட தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. ஆமே அநேக மன கஷ்டங்கள் மத்தியில தான் இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. ஆமே அல்லேலூயா. ஏனென்றா கர்த்தர் எனக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நன்றி கடனுக்காக இந்த இடத்துல அவ்வளவு பலவீனங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் விசுவாசம், இதுதான் நன்றி கடன். வழிகள் அல்ல, ஆமே வழிகளை அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமே மனுஷன் உலகத்துக்காக ஓடுறான், நீ கர்த்தருக்காக ஓடுறியான்னு தான் பார்க்கிறேன். உன் இருதயம் வேற, அவன் இருதயம் வேற. ஆமே இங்க சொல்ற பாருங்க. ஆமே சொல்ற பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க எல்லாம் எப்படியா? அவர் மரம், நீங்க கொடி. அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவரை சுத்திக்கிட்டீங்கன்னா அவரு உங்களை சுத்திக்குவார். அந்த பாதுகாப்புல இருந்து எந்த பொம்பனாலும் ஆமே உங்க உயிரை பறிக்க முடியாது. உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நஷ்டமும் வர முடியாது. அப்பேற்பட்ட பாதுகாப்பை யோபு வெளியிட்டு அடுத்து போல கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தாவிட்டால் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். ஆமே அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 1-2 இல்ல, 1-2 ஆசீர்வாதம் இல்ல. ஆமே ஈசாக்கு விதவை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எடுத்த மாதிரி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க. ஆமே அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமே என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் விட்டு வெளியில போயிட்டு நாம இதை செஞ்சுருவோம் அதை செஞ்சுருவோம்ட்டு சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. ஆமே அதெல்லாம் உலகம். அல்லேலூயா. உலகம் பேசுறது உலகம், நடக்காதுன்னு சொல்றது உலகம். ஆனா நடக்கிறவர்கிட்ட உள்ளுக்குள்ள அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். அந்த ஆலயம் சரீரமாகி ஆலயத்துக்குள்ள இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறார். அதான் சொல்ற பாருங்க. ஆமே என்னை இல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். அப்ப உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் அத்தனையும் ஒரே வழி இயேசுதான். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன் அப்படின்னு. எல்லாமே நான் தான். ஆமென். முதலும் முடிவும் நானே, துவக்கமும் முடிவும் நானே, ஆக்குகிறவர் அடிக்கிறவர் நானே, ஆமென், உயர்த்துகிறவர் நானே, எல்லாமே அவர் தான் அப்படின்றார். அவர் விட்டு எங்கெங்க போக முடியும் நம்மள? இவ்வளவு பெரிய வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்டுட்டு எப்படிதான் நம்மளால உலகத்துக்குள்ள போக முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படி யாரும் போயிருந்தீங்கன்னா ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் எழுதி, எல்லாரும் எழுதி. என்னை இல்லாமல் ஒன்றும் செய்ய, அப்பா இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்க வார்த்தை இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சிறிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி என்னை வந்து கொல்லிமலைக்கு திடீர்னு வர சொல்லிட்டாங்க. ஆனால் 2ஆம் தேதி வந்து நானும் எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஃப்ரெண்டு கர்த்தர்கிட்ட கேட்டு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க பேர் நந்தினி. நாங்கள் 2 பேரும் வந்து பாசிட்டிவ் ப்ரேயரு எப்போ